முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகக்கோப்பையுடன் பிரதமரை சந்தித்த இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் உற்சாகமாக கலந்துரையாடியதுடன் குழு புகைப்படமும் எடுத்த மோடி. மும்பையில் இந்திய அணி வீரர்கள் நகர்வலம் செல்ல திறந்தவெளி பேருந்து தயார். வான்கடே மைதானத்தில் மாலை 4 மணி முதல் ரசிகர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. சேலத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம் கொலை வழக்கில் திமுக கவுன்சிலரின் கணவர் சதீஷ் உட்பட 9 பேர் கைது. உடலை பெறாமல் குடும்பத்தினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை. கோவை நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மாலை மற்றும் இரவில் மிதமான மழை தொடர வாய்ப்பு. பகலில் 98 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நீங்கள் நலமா திட்ட பயனாளர்களுடன் வீடியோ காலில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு நலத்திட்டங்கள் குறித்து பயனாளிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அரசு ஊழியர்கள், காவலர்கள் தபால் வாக்கு அளிக்கும் பணி தொடக்கம். வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெறப்படும் வாக்குகள். விக்கிரவாண்டியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரப்புரை. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்காக வாக்கு சேகரிப்பு. அதிமுகவினர் வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக ராமதாஸ் வேண்டுகோள். அதிமுகவினர் அனைவரும் அவர்களின் வாக்குகளை வீணடிக்காமல் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் செலுத்த வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீட் தேர்வில் விலக்கு கேட்ட விஜயின் பேச்சு பாஜகவுக்கு உதவும் என அண்ணாமலை பேட்டி. அறிவியல் பூர்வமாக புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு விஜய் பேசியிருக்க வேண்டும் என்றும் கருத்து. விஜய் அவர்களும் கூட திமுக சார்ந்த அரசியல் நான் கையில் எடுக்க போறேன்னா மோஸ்ட் வெல்கம், நோ ப்ராப்ளம். திமுக சார்ந்த அரசியல் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும். எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்கள் விளையாட போறோம். ஸோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும் சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டும், போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகும். கள்ளச்சாராய மரணங்களில் இருந்து திமுக அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா? விழுப்புரம் கள்ளச்சாராய மரணத்தை மேற்கோள் காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி. பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டணி தர்மத்தை மீறியதாக இதுவரை தெரியவில்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கருத்து. கட்சி தலைமையை பாஜகவினர் சந்திப்பது அவர்களது விருப்பம் என்றும் பேட்டி. அமலாக்கத்துறையின் கைது உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் மனு. போதைப்பொருள் கடத்தல் வழக்குக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் வாதம். கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் ஆய்வு. நிதி உதவி வழங்க மத்திய அரசிடம் விருப்பம் தெரிவித்தனர். சிதம்பரம் அருகே வரகூரில் 2 ஆசிரியர்களே உள்ள அரசு பள்ளிக்கு கூடுதல் ஆசிரியர். நியூஸ் 8 செய்தி எதிரொலியாக ஆதிதிராவிடர் நலத்துறை நடவடிக்கை. கோயம்பேடு பார்க்கிங்கில் ஆம்னி பேருந்துக்கு தீ வைத்தவர் கைது. சிசிடிவி காட்சி அடிப்படையில் காய்கறி சந்தையில் வேலை பார்த்தவர் பிடிபட்டார். அந்தியூர் அருகே நான் தான் கடவுள் என கூறிக்கொண்டு கடவுள் சிலை மீது மேறி அமர்ந்தவர் தனக்கு அபிஷேகமும் செய்து கொள்ளும் வீடியோ. எளியவர் உள்ளங்களில் வாழும் நன்மையே
T20யில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு வென்ற உலகக்கோப்பையுடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்திய அணி வீரர்கள் வாழ்த்து பெற்றனர். பர்படோஸில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று இந்தியன் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. பெரில் புயல் காரணமாக இந்திய வீரர்கள் நாடு திரும்புவது தாமதமான நிலையில் ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானம் மூலம் அவர்கள் டெல்லி வந்தடைந்தனர். அவர்களை BCCI நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் விமான நிலையத்திலேயே கேக் வெட்டி கொண்டாடினர். வீரர்களை வரவேற்க விமான நிலையத்திற்கு வெளியே திரண்டிருந்த ஏராளமான ரசிகர்கள் T20 உலகக்கோப்பையுடன் வந்த கேப்டன் ரோஹித் சர்மாவை கண்டு உற்சாக முழக்கமிட்டனர். விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சஞ்சு சாம்சன், சிராஜ் உள்ளிட்ட வீரர்கள் வெளியே வந்ததும் ரசிகர்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறினர். பின்னர் பேருந்து மூலம் வீரர்கள், பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் உள்ளிட்டோர் ITC மௌரியா ஹோட்டலுக்கு சென்றனர். இதனிடையே விமானத்தில் பெட்டியிலிருந்து உலகக்கோப்பையை எடுத்து வீரர்கள் பூரிப்புடன் பார்க்கும் காட்சியையும் கையில் எடுத்து கொண்டாடும் காட்சிகளையும் BCCI பகிர்ந்துள்ளது. इस अमेजिंग फीलिंग मैन, इसके लिए काफ़ी मेहनत की है ये हाथ में आने के लिए. மும்பையில் மாலை 5 மணிக்கு இந்திய அணி வீரர்கள் திறந்தவெளி பேருந்தில் ஊர்வலமாக செல்ல உள்ளனர். இரவு 7 மணிக்கு வான்கடே மைதானத்தில் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி ITC மௌரியா ஹோட்டலுக்கு வந்த இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அங்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கேக்கை வெட்டினார். முன்னதாக ஓட்டலுக்கு வெளியே கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கலைஞர்களுடன் கேப்டன் ரோஹித் சர்மா நடனமாடினார். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையுடன் சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்திய வீரர்கள் வாழ்த்து பெற்றனர். லோக் கல்யாண் மார்கில் உள்ள பிரதமர் இல்லத்தில் அவரை சந்தித்த இந்திய வீரர்கள் குழு புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர். பின்னர் T20 கிரிக்கெட் அனுபவங்கள் குறித்து பிரதமர் மோடியுடன் வீரர்கள் கலந்துரையாடினர். அப்போது பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், BCCI தலைவர் ரோஜர் பின்னி, செயலாளர் ஜெய்ஷா உள்ளிட்டோரும் உடனிருந்தனர்.